ஹை கைஸ், இந்த வீடியோவில் நம்ம விடுதலை 2 படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படத்தை பார்த்தீங்கன்னா வெற்றிமாறன் அவங்க டைரக்ட் பண்ணியிருக்காங்க. விஜய் சேதுபதி அவங்களும் சூர்யா அவங்கள பார்த்தீங்கன்னா நடிச்சிருக்காங்க. December 20 வந்துட்டு ரிலீஸ் ஆகிருக்கு. அண்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சிம்பிளாக வந்து தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட் பார்ட்டில் என்ன காமிச்சிருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா சூர்யா அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு சாதாரண கான்ஸ்டபிளாக வந்து ஜாயின் பண்ணுவார், போலீஸில் ஜாயின் பண்ணுவார். டிரைவர் வேலை கொடுப்பாங்க, அதை பார்த்துட்டு இருப்பார். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அந்த ஏரியாவில் பெருமாள் வாத்தியார், அதாவது விஜய் சேதுபதியை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தீவிரமாக தேடிட்டு இருப்பாங்க போலீஸ். அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரி வந்துட்டு இதெல்லாம் பார்க்குறாரு. இதெல்லாம் பார்த்திங்கன்னா சூரிக்கு ரொம்ப புதுசாக இருக்குது. ஸோ அந்த ஏரியா மக்களை வந்து பார்த்திங்கன்னா போலீஸ் வந்துட்டு ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இன்வெஸ்டிகேஷன்ற பேரில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப தொல்லை கொடுக்குறது, இந்த மாதிரி பிரச்சனைலாம் பண்ணிகிட்டு இருக்கு. அப்போ வந்து பார்த்திங்கன்னா சூரிக்கு வந்துட்டு இது பார்க்கவே ரொம்ப வித்தியாசமாக இருக்குது. அண்டு அந்த லோக்கல் ஏரியாவில் பார்த்திங்கன்னா சூரி வந்துட்டு ஒரு பொண்ணை லவ் பண்ணுவார். அந்த ஸ்டோரி வந்து காமிச்சிருப்பாங்க. அந்த கிளைமேக்ஸில் பார்த்திங்கன்னா சூரிய அவங்க பார்த்திங்கன்னா விஜய் சேதுபதி வந்து பிடிக்கிற மாதிரி படத்தை காமிச்சு முடிச்சிருப்பாங்க. செகண்ட் பார்ட்டில் என்ன கதைன்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் விஜய் சேதுபதி அவங்களோட கதை தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் பார்ட்டுமே. ஓகேங்களா, முதல் சொன்ன மாதிரி விஜய் சேதுபதி அவங்க இப்போ கஸ்டடியில் இருக்காங்க. அதுலேருந்து தான் பார்த்தீங்கன்னா படம் ஆரம்பிக்குது. அப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்டிகேஷனில் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பழைய அவரோட ஹிஸ்ட்ரி எல்லாருமே சொல்ல ஆரம்பிக்கிறாரு. அவர் எப்படி ஒரு சாதாரண வாத்தியாராக இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா அவரை சுற்றி நடக்கிற அநியாயங்கள்லாம் வந்து பார்க்குறாரு. அந்த எளிய மக்கள்லாம் இருப்பாங்கல்ல, கூலி வேலை பார்க்குறவங்க, இந்த மாதிரி விவசாயம் பார்க்குறவங்க, ரொம்ப இந்த கூலி வேலை பார்ப்பாங்கள்ல, இந்த மாதிரி விஷயம்லாம் பார்க்குறவங்க எப்படி அந்த பண்ணையார், இந்த ஜமீன்தார்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களாம் வந்து எவ்வளோ கொடுமைப்படுத்துகிறாங்க, சம்பளம்லாம் பார்த்தீங்கன்னா எவ்வளோ கம்மியாக கொடுக்குறாங்க, இந்த மாதிரி நிறையா பிரச்சனை கொடுப்பாங்க பார்த்தீங்களா. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பார்த்து அதுக்காக குரல் கொடுக்குறாரு. தென் கொஞ்சம் கொஞ்சமாக வளர்ந்து பார்த்தீங்கன்னா மக்கள் படைக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லீடர் ஆகிறாரு. தென் அந்த டைமில் தான் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃபோட கிளைமேக்ஸ் சூரிய வந்து பிடிச்சிடுறாரு. தென் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஒரு சுச்சுவேஷனில் விஜய் சேதுபதி தப்பிச்சிடுறாரு. மக்கள் படையோட சப்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா தப்பிச்சிடுறாரு. தென் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா போலீஸ்க்கு வந்துட்டு செம்ம ப்ரெஷர், மேல் இடத்துலேருந்து ரொம்ப ப்ரெஷரு வேறு பிடிக்கணும்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ப்ரெஷர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பிடிச்சாங்களா இல்லையா. அண்டு இவங்க குரூப்புக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அந்த கம்பெனி இந்த மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல, அந்த கம்பெனிக்குள்ளேயே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பிரச்சனை வர போய்கிட்டு இருக்கு. இந்த பிரச்சனை வர போய்கிட்டு இருக்கு. தென் சூர்யா அவங்களோட எல்லாமே காமிச்சிருப்பாங்க. என்னென்னு பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி பார்த்தீங்கன்னா அவரோட நிலைமையை பார்த்து சூரிய வந்து ரொம்ப கவலைப்படுவார், ஏதாவது பண்ணணும்னு நினைப்பார். தென் அந்த விஷயம்லாம் நடந்துட்டு இருக்கும். தென் கடைசியில் பார்த்தீங்கன்னா பெருமாள் வாத்தியார் அவரை பார்த்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சாங்களா இல்லையா, அதான் பார்த்தீங்கன்னா இந்த படத்தோட கிளைமேக்ஸ். அதோட பார்த்தீங்கன்னா முடிச்சிருப்பாங்க. இந்த படத்தில் எனக்கு பாசிட்டிவ்ஸ்னு பட்ட விஷயத்தை நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு விஜய் சேதுபதி அவங்க தான் பார்த்தீங்கன்னா அந்த பெருமாள் வாத்தியார்ன்ற கேரக்டரை பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா ப்ளே பண்ணியிருந்தார். படம் ஃபுல்லாக அவர் தான் இருப்பார். ஓகேங்களா, ஸோ வந்துட்டு அந்த கேரக்டரை ஃபுல்லாக உள்வாங்கிட்டு ரொம்ப நல்லாவே நடிச்சிருந்தார். தென் இந்த படத்தோட ஸ்டோரி மூலிமா எனக்கு புதுசாகப்பட்ட விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இயக்கங்கள்லாம் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு பின்னாடி ஒரு ஃபேமிலி இருக்குது. அண்டு இவங்களை பற்றின விஷயங்கள்லாம் எப்படி வேணால் போற்றப்படப்படலாம்ன்ற மாதிரி விஷயம்லாம் இருக்குல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பார்க்குறப்ப எனக்கு புதுசாக பட்டுச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தில் எனக்கு நெகட்டிவ்ஸ்னு பட்ட விஷயத்தை நான் ஜஸ்ட் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு நெகட்டிவாக பட்டது பார்த்தீங்கன்னா டப்பிங் வந்துட்டு இன்னும் கொஞ்சம் நல்லாவே பண்ணியிருக்கலாம்னு எனக்கு தோணுச்சு. ஏன்னா நிறைய இடத்துல அந்த லிப் சிங்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப மிஸ் ஆச்சு. ஏதோ ஒரு ரீமேக் டப்பிங் படம் பார்க்குற மாதிரிலாம் நிறைய இடத்துல எனக்கு தோணுச்சு. ஸோ அதை கொஞ்சம் இன்னும் அவங்க பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. நெக்ஸ்ட் இந்த படத்தோட டைலாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் விஷயத்தை பற்றி பேசுகிறாங்க, பாலிடிக்ஸ் பற்றி பேசுகிறாங்க. ஓகே, அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கருத்தெல்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப திணிக்கிற மாதிரி இருக்கும். திணிக்கிற மாதிரினா எப்படி சொல்கிறதுனா ரொம்ப போட்டு டம்ப் பண்ணுற மாதிரி இருக்கும். நிறைய படம் ஃபுல்லாகவே டம்ப் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஸோ இந்த டைலாக்ஸ் நடுவில் கேப் இருந்தால் கூட கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். கேப்பே விடாமல் தொடர்ந்து பேசிகிட்டு இருக்கப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு ரிசீவே ஆக மாட்டேங்குது மைண்டில். அவங்க பேசி முடிக்கிறாங்க, தொடர்ந்து அதுக்கடுத்து பேசிட்டே இருக்கிறப்ப வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கேதர் பண்ண முடியல. அது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய நெகட்டிவாக நான் பார்க்குறேன். நெக்ஸ்ட் இந்த படத்தோட ஐடியாவில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரி அண்ட் ஸ்க்ரீன் பிளே வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம்னு தோணுச்சு. ஸ்டோரி வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் கூட விட்டுடலாம். அந்த வாத்தியாரோட கேரக்டர் பார்த்தீங்கன்னா ஒரு எலவேட் பண்ணுற மாதிரி காமிச்சிருப்பாங்க, அந்த ஆர்கட் காமிச்சிருப்பாங்க. ஓகே, செகண்ட் ஹாஃப்லாம் பார்த்தீங்கன்னா கதையே இல்லாமல் போட்டு இழுத்துட்டு இருக்கிற மாதிரி ரெண்டு பக்கமும் மாற்றி மாற்றி சொல்றதா வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இழுத்து சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வேற மாதிரி கூட கொண்டு போயிருக்கலாம்னு எனக்கு பர்சனலாக தோணுச்சு. ஸ்க்ரீன் பிளே பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் என்கேஜிங்காக கொண்டு போயிருக்கலாம்னு தோணுச்சு. அண்ட் தட்ஸ் ஆல் கைஸ். உங்களுக்கு இந்த மாதிரி மூவி ரிவ்யூஸ்லாம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.